ஹாய் ஆல், வெல்கம் டு டக்குன்னு சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சைனா கிராஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அந்த புட்டிங் பண்ணது தான் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாகவே அதை போட்டிருக்கேன். அந்த புட்டிங்கோட இமேஜ் தான் இதெல்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவை 10 கிராமில் சைனா கிராஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது அப்புறம் ப்ளஸ் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம். இதை நான் 2 கலர்ஸில் பண்ண போகிறேன். 2 கலர்ஸில் தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். அதனால தான் 2 கலரில் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு. நல்லா ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா அதை ஊற வச்சுட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் அது ஊறிக்கிட்டு இருந்துச்சு. 2ஆக பிரிச்சுட்டேன் 5-5 கிராமாக. அதை ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 2மே நல்லா ஊறிட்டுருக்கு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை அடுத்தது எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஊறினதை இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். அந்த பேனில் ஆர்டினரி வாட்டர் தான் விட்டிருக்கேன். நல்லா வாட்டர் பபிள்ஸ் வரட்டும். பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ நாம் அந்த வச்சுருக்கிற அந்த அகர் இருக்கு இல்லையா, அதை சைனா கிராஸை புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துடுறோம். இது பார்க்க தான் குச்சி குச்சியாக இருக்குது, ஆனால் ஈஸியாக கரைச்சிரும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நல்லா கலருங்க. இதுக்கு நான் ரெட் கலரில் தான் பண்ண போகிறேன். அதனால் கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலர் பாட்டில் நான் அப்போ காமிக்கல, அதான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு ரெட் கலரு. இப்போ தான் கரைய ஆரம்பிச்சிருக்கு. இதை வேணும்னா நீங்கள் வடிகட்டி கூட பண்ணிக்கலாம். என்னோடது நல்லாவே கரைஞ்சிருச்சு சைனா கிராஸை. இப்போ அந்த சர்க்கரையை நான் சேர்த்துட்றேன். ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன் சர்க்கரை. அந்த 150 கிராம் சர்க்கரையும் அதில் சேர்த்துட்டேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஸ்வீட்டே போட்டிருக்கேன். சர்க்கரை சைனா கிராஸ் 2 சேர்ந்து அந்த தண்ணியில் கொதிச்சிட்ருக்கு. நல்லா டிசால்வ் ஆகட்டும் அது சர்க்கரை. இப்போ கலர் சேர்த்துட்டேன். நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலையே மாம்பழத்தை ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர் மெலன் ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் அது. நேச்சுரல் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எதில் ஊற்ற போகிறேனோ அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியோடையே இருக்கட்டும், ஈரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஊற்றிடுறோம். ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றினதுக்கப்புறம் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்படியே செட் ஆயிரும் அது. இப்போ இன்னொரு கலர் சொன்னேன் இல்லையா, இன்னொரு கலருக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ சொன்ன மாதிரியே தான் இதுவும் பண்ண போகிறோம். சைனா கிராஸை அதில் புழிஞ்சிட்டு போட்டுட்டேன். போட்டு நல்லா கிளறிடுவோம். நல்லா கரையட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் இதில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ சர்க்கரை கொட்டிட்டேன் அதில். இதையே நீங்கள் டபுள் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஒன்று ஹார்ட் ஷேப்பில் பண்ணோம், இன்னொன்று ஒரு பவுலில் தான் பண்ணியிருக்கேன் நார்மலாக. இப்போ பால் ஊற்றிடுறேன் இதுக்கு. இது பால் ஊற்றி பண்ணுறது, அது பால் இல்லாமல் பண்ணேன். இதை பால் ஊற்றிட்டேன். இப்போது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ சைனா கிராஸ் பால் 2 சேரும்போது நல்லா நுர கட்டி பொங்குற மாதிரி வரும். அது கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம் இந்த ரெசிபி. பொங்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ அந்த கரைஞ்சதை எடுத்து அப்படியே சூட்டோடையே ஊற்றிடுங்க. இது இன்னொரு பவுலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் அது ஃபைனல் ரெசிபியோட லுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குன்னு சமையல்.